இங்கே பாருங்க சம்பல் அரைக்கணும் திருக்குறள் படித்து கொண்டு இருக்கணும் 2026 இதில் பாருங்க போட்டு அரிசி மாவா அப்பத்துக்கு அப்படியா ரைட் பார்க்குறீங்களா ரைட் பிள்ளை ஏனையில் போட்டு ஆட்டுறதும் வந்து கொண்டிருக்கிற பாருங்க ஊர்தியில் மஞ்சள் அரைச்சி கொண்டிருக்காரு அக்கா நெல் அடிக்கணும் பாருங்க அரியாத்தா இந்த பாருங்க டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட எல்லாம் பாருங்க இந்த பாரம்பரிய வன்னி மன்னர்களாக இருக்கும். அடுத்த அருவி ஒற்ற காட்சி இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தோசைக்கு அரைக்கிறாங்களும் இருக்கணும். இதில் உளுந்தரைக்கணும். நம்ம ஒருவனின் நண்பர்களுக்கு வணக்கம். வடமாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் அனுசரணையுடன் கருதனைப்பட்டு பிரதேச செயலமும் கலாச்சார பேரவையும் இணைந்து நடாத்தும் பண்பாட்டு பெருவிழா 2026 தற்பொழுது காட்டா விநாயகர் ஆலயம் ஒன்றில் சிறப்பான முறையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பண்பாட்டு பேரவையின் பேரணி அதாவது ஊர்திகள் நிறைந்த இந்த பாரம்பரியம் நிறைந்த இந்த பேரணி முள்ளியவளை சந்தியம்மாள் கோயிலடியிலிருந்து காட்டா விநாயகர் நோக்கி தற்பொழுது செல்ல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுக்கான ஏற்பாடுகள் அதற்கான தயார் நிலையில எல்லாரும் இருக்கணும். இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் இவர்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயம் நோக்கி செல்ல இருக்கணும். இந்த நேரம் பார்த்துத்தான் மழை லேசாக பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியில கலந்து கொள்ற ஆக்கள், அதாவது மயிலாட்டம், காவடி ஆட்டம், நடனங்கள் மற்றும் ஏனைய பண்பாட்டு அம்சங்கள் என்பன தற்போது தயாராகிருக்கின்றன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பண்பாட்டு பேரணியில கலந்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, முள்ளியவளை சந்தை அடியில் தான் தற்போது நிற்கின்றோம். இதுல இருந்து சந்தியம்மாள் கோயிலடி காண தற்பொழுது அந்த பேரணி நிற்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பண்பாட்டு பவனியின் பிரதான அம்சம் நம்முடைய பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு மகத்தான விழாவாக இன்றைய தினம் இந்த முள்ளியவளை வீதியில் காட்சி தரப்போம். எங்களுடைய மூதாதையினர் கட்டி காய்த்த அந்த கலாச்சாரத்தை நாங்கள் என்றுமே மறந்துவிடக் கூடாது. அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறும் முகமாக இந்த முள்ளியவளை பிரதேசத்தில் இன்றைய தினம் இந்த பவனி காட்சிப்பட இருக்கின்றது. உண்மையிலேயே மரபுகளை போற்றும் அந்த ஒரு பெருவிழாவாக இங்கு இந்த கலாச்சார பண்பாட்டு பெருவிழா நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே நம்மொரு வேண்டி நண்பர்களே, இன்றைய தினம் முள்ளியவளை பிரதேசத்தில் நடந்த இந்த பிரமாண்டமான கலாச்சார பண்பாட்டு பெருவிழாவை நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கண்டுகளிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சிரட்டைகளை பயன்படுத்தி இந்த சிறுமிகள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், பின்னால் வாள்களுடன் அந்த பாரம்பரிய அந்த தற்காப்பு கலையும் கொண்டிருக்கின்றது. பின்னால் கூடத்தை வச்சும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பின்னால் பார்த்தீங்கன்னா மயில் நடனமும் கொண்டிருக்கிறது, மயிலாட்டம் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பாரம்பரிய நடனம், கோலாட்டம் என்பனவும் பின்னால் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியுது, சுலகுகளை பயன்படுத்தி நடனம் ஆடிக்கொண்டு வரினம். உண்மையிலேயே ஒரு அருமையான காட்சி. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முள்ளியவளை வீதியிலிருந்து பல பொதுமக்கள் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கணும். இந்த காவடி ஆட்டங்கள், கோலாட்டங்கள், பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த குடமுழுக்கு, அதாவது பழைய பானைகள் வைத்து பழைய முறைப்படி இந்த குடமுழுக்கு ஆட்டங்கள் தற்பொழுது வயது போன ஆட்களால் ஆடிக்கொண்டிருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா குதிரை ஆட்டமும் கொண்டிருக்கின்றது. குதிரை ஆட்டத்துக்கு பிறகு அங்கால புலி ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னால் கொண்டிருக்கின்றது. இப்படி நிறைய பாரம்பரிய முறைப்படி இந்த ஆட்டங்கள், இந்த நடன நிகழ்வுகள் தற்பொழுது இந்த முள்ளியவளை வீதியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது. இதமான ஒரு மாலை பொழுது தற்பொழுது முள்ளியவளை முல்லைத்தீவு வீதியில் இருக்கிறோம். முள்ளியவளை சந்தைக்கு முன்னால நின்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, சூரியன் தனது செந்தளிர்களை குறைத்து கொண்டு இந்த பாரம்பரிய மரபுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கின்றான். வர்ண பகவான் மழை பொழிய இந்த முள்ளியவளை வீதி தற்பொழுது பாரம்பரிய முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது.
இதில் பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் அலங்கரிக்கப்பட்டு கோலாட்டம் ஆடிக்கொண்டு வரினம் பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த ஒரு காட்சியையும் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றேன். அதுக்கு பின்னால் பாரம்பரிய முறைப்படி செம்பு நடனங்கள் என்பன நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள் இந்த வீதி வந்து எவ்வாறு காட்சி தந்து கொண்டிருக்கின்றது என்று. கலாச்சார பேரவை பெருமையுடன் நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவருடைய ஒத்துழைப்போடு இடம்பெறுகின்ற இந்த பெருவிழாவிலே பல்வேறு பட்ட கலை இதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மாட்டு வண்டில் போகின்றது. பாருங்கோ கலப்பைகளோட போகின்றது. அதனால் யானை அடக்கிய அரியாத்தா இதை பாருங்கோ இதில் இருக்குது. அடுத்ததாக தமிழர் பாரம்பரிய முறைப்படி பாருங்க இதில் போய் கொண்டிருக்குது. விவசாய கிராமத்தில் இதில் பாருங்கோ பிள்ளை ஏனையில் போட்டு ஆட்டுறதும் இதில் ஒரு மரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஊர்தியில் போய் கொண்டிருக்கு. அங்கால ஒரு அம்மா இருந்து புல்லு செடி கொண்டிருக்கிறா விவசாய நடவடிக்கைக்கு. அடுத்துல பாருங்க பிரம்மாண்டமான பண்டாரவண்ணியன் நிற்கிறார் வரானு. வீரத்தமிழன் பண்டாரவண்ணியன் சிரிச்ச முகத்தோட வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க ஊர்தியில். ஓ பார்த்தீங்கன்னா பண்டாரவணி எப்படி காட்சி ஆறாருன்னு இருக்குது. கிட்ட போய் பாருங்க வர. அடுத்த ஊர்தியை பார்ப்போம். அடுத்த ஊர்தியில் தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு ஏதோ ஒன்று இருக்குது. சின்னாக்கள் எல்லாம் பாருங்கள் இந்த பாரம்பரிய முறைப்படி வச்சு கொண்டு இருக்கணும். அந்த பனையல் ஓலையால் செய்யப்பட்ட நீத்திப்பட்டி பனை ஓலையால் செய்யப்பட்ட தொப்பிகள் மற்றும் சுழல் எல்லாம் இருக்குது. இதில் அடுத்த காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அடுத்த பண்பாட்டு உலக முள்ளியோட வடக்கு கிராம அலுவலர் பிரிவாம் சின்னாக்கள் பாருங்க இருக்கணும். இந்த திருக்குறள் படித்து கொண்டு இருக்கணும். திருக்குறளா? படிங்க. இங்கால உரலும் உலக்கையும் கூட இருக்கிறான் பாருங்கோ. அருவி ஒற்ற காட்சியும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது முள்ளியோலை முருகன் கோயில் அடி வந்திருக்கிறோம். கல்யாண மேலவருக்கு இங்கே பாருங்கோ ஒவ்வொரு இது வந்து எழுதி இருக்குது. துலா கிணறு அங்கால வயல் அங்கால என்னடா கவனம் ரைட். அடுத்த பாப்பம். அடுத்த பாரம்பரிய தான் இந்த இதுதான் சம்பல் அரைக்கப்படுது பாருங்க. பாரம்பரிய முறைப்படி அம்மியில் அங்கால உளுந்தரைக்கணும். பாரம்பரிய முறைப்படி மிஷின் வேகமாக போகுது. இங்கே பாருங்க நீத்தி போட்டு பின்னினம் எல்லாம் பாரம்பரியப்படி ஓட வச்சுட்டாங்களோ மிஷின் வேகமாக போகுதா. ஓகே. ஓ இங்கே வேணும் மெயின் தோசைக்கு அரைக்கிற ஆக்களும் இருக்கணும் அதில். ஓ இந்த நெல்லுக்குள்ள அரிசிக்குள்ள நெல் பிறகுறதாக. நெல் தான் கூட இருக்குது. குத்தினமா ரைட் ஓகே வேணுங்க. நீங்கள் எந்த இடம்? பட்டாப்பளை மாதுளை சங்கம்மா. ரைட் ஓகே. நல்லா பாரம்பரியப்படி போய்கொண்டிருக்குது. உண்மையால நீத்திப்பட்டி இருக்கிற ஆட்சி நல்லா இருக்கா வந்து பாருங்க. மோட்டர் சைக்கிள் ஒரு அக்கா சொல்லி கொண்டு இருக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஊர்தி பேரும் போய்கொண்டிருக்குது. முள்ளியவளை பொதுமக்கள் எல்லாம் இந்த வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. அங்கால நிறைய தூரம் இந்த அதாவது பண்பாட்டு பெருவிழா இந்த பவனி வந்து ஊர்திகள் உள்ள போய்கொண்டிருக்குது. அடுத்த பண்பாட்டு ஊர்தி பாருங்கிறது முள்ளியோலை மத்திய கிராமம். இதில் வந்து பாரம்பரிய முறைப்படி இங்கே பாருங்க சம்பல் அரைக்கணும் அம்மியில் பயன்படுத்து. அதே மாதிரி இந்தியாவில் உடுந்து மறைக்கணும் பாரம்பரிய முறைப்படி. முள்ளியோலை மத்தியா நீங்கள்? ரைட் ஓகே. அங்கால இது உளுந்தா?
இது அரிசி மாவா அப்பத்துக்கு அப்படியா ரைட் 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 அங்கால அவ உண்மை நெல்லை கொத்து படுத்துறா நெல்லை கொத்துறா அங்கால சின்ன படிப்பிக்கிறாங்க பாருங்க பாரம்பரிய முறைப்படி குடத்தில் தண்ணியும் பயப்படுது ஓகே இது என்னது செம்பில் இது மூக்கு ரைட் 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 ஓகே சரி சரி ஓகே ஓ அடுத்ததாக ஒரு ஊட்டி வந்திருக்கு பாருங்க மன்னர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும் வன்னி மன்னர்களாம் வன்னி என்ன பண்டார வன்னியன் இளஞ்சிங்க வன்னியன் நீலையினார் வன்னியன் என்னடா இவ்வளோ வன்னியன் இருக்கா நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் மாவட்டிகள் கைலாய வன்னியன் வெடியரசன் என்று அநேகமாக ஈழத்து வன்னி மன்னர்களாக இருக்கும். அடுத்த கடைசியாக ஒரு வண்டி வருது பார்ப்போம். அதில் என்ன இருக்குன்னு இது பாரம்பரிய முறைப்படி தான். இங்கே பாருங்க சின்ன ஆள் ஒரு ஆள் வீட்டுக்கு இருந்து பாக்கடிச்சு கொண்டிருக்கிறா. பாக்கடிக்கிறீங்களா? ரைட் ரைட். அந்த பாரம்பரிய முறைப்படி அவங்க உள்ள பாருங்க இருக்குது வீட்டுக்குள்ளே. அந்த இந்த வீடு வந்து இது களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கணும். வடிவாக இருக்குது. மேலே வைக்கோல் எல்லாம் கூட போடுறோம். அடுத்ததாக கஞ்சி வரங்க மஞ்சள் அரைச்சி கொண்டிருக்காரு அக்கா பாரம்பரிய முறைப்படி. ஓகே அம்மியை பயன்படுத்தி மஞ்சள் அரைச்சி கொண்டிருக்கா. அங்கே பாருங்கோ அருவி வெட்டுறாக்கள் நெல்லோடு இருக்கணும். இந்தால உரலில் உண்மை நெல் அடிக்கிறீங்க. நெல் அடிக்கணும் பாருங்கோ. அங்கால நெல் தெரிஞ்சு கொண்டிருக்கிறா சுலப பயன்படுத்தி. நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாரியல்? கேப்பாப்பிலவா? ரைட் ரைட் ஓகே. இதில் வந்து கேப்பாப்பிலவில் எடுத்துன்னு வரணும். கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல பிரதம விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கணும். பாருங்க அரசாங்க அதிபர் நிற்கிறார். முளையோலை காட்டாவிநாயகர் சந்திக்கு வந்திருக்கின்றது. இப்போ காட்டாவிநாயகர் கோயிலை நோக்கி புறப்பட இருக்கின்றது இந்த பண்பாட்டு விழா. கலைச்சி போட்டான் சங்கீதன் அட்டாப்பளை பாடந்து பாடந்து என்ன பாருங்க கிராமத்து பாடல்கள். காட்டாவிநாயகர் ஆலய நோக்கி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க உண்மையில அருமையான காட்சி.
நீராவிப்பட்டி இடத்துல இருந்து வந்திருக்குது இந்த பண்பாட்டு பெருவிழாக்கான இந்த ஊர்தி. பாரம்பரிய முறைப்படி அந்த பண்பாட்டு பொருட்கள் வைக்கப்பட்ட பாருங்க நெசவு தொழிற்சாலையை காட்டினோம் அதில். கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வந்து இந்த பண்பாட்டு ஊர்தியை வந்து பார்த்து கொண்டிருக்கணும். தற்போது பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிபர் உட்பட கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வந்து இந்த ஊர்தி பவனிக்கு பின்னால் நடந்து வருவதை காணக்கூடியதாக இருக்குது. தற்பொழுது காட்டா விநாயகர் ஆலயத்தை வந்தடைத்திருக்கின்றது இந்த பண்பாட்டு பெருவிழாவின் ஊர்தி பவனி. பார்த்தீங்கன்னா தெரியுது, சின்னகள்லேருந்து எல்லாரும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். பண்பாட்டு பெருவிழா 2026 இதில் பாருங்க போட்டு போயிட்டுருக்கணும்.
ஆசனையோடு கலைவதைப்பட்டு பிரதேச செயலகம் மற்றும் கலைவதைப்பட்டு பிரதேச செயலக பண்பாட்டு பேரவை இணைந்து நடாத்துகின்ற மாதம் பண்பாட்டு திருவிழா 2026 முதல் நாள் வருட ரீதியாக நம்முடைய அறிந்து போகின்ற கலை பண்பாட்டு நிலையங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைக்கு புத்துயிர் அளித்து மனிதர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வோடு நாங்கள் இணையப்படுகின்றோம். நம்முடைய அழைப்புக்கு மதிப்பளித்து இன்றைய நாள் வருகை தந்து நிகழ்வோடு கலந்து கொண்டு நிகழ்வை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் பெருமதிப்புக்குரிய முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அவர்களை வருவதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவரோடு இணைந்து வருகின்ற அத்தனை உத்தியோகத்தர்கள் மற்றும் நம்முடைய கலாச்சார பேரவையினுடைய உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் இந்த பிரதேச வாழ் மக்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக மங்கள நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அம்மா கரும்பேன் எல்லாம் பெண்ணம்மா தாயே முத்துமாரி இந்த கல்யாண வேலவர் ஆலயத்தின் பிரதமர் திரு காவண்ணா ரகுநாத சர்மா அவர்களை முதல் சுழலுக்கு ஒளியூட்டி வைக்குமாறு தாழ்மையோடு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஒளியூட்டுவதற்காக அடுத்து எஸ் சிவசங்கரி அவர்களை அழைத்திருக்கின்றோம். தர்ஷன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். அடுத்து திரு ராசையா ராஜபுலேந்திரா மின் அத்தியட்சர் முல்லத்தி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். அடுத்து மூத்த கலைஞர் கலாபூஷணம் ஆறுமுகம் முருகப்பிள்ளை அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அடுத்து அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிலுமை திரும்பியும் வாழ்த்து
அது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடயம். அந்த நேரத்திலே நாங்கள் இன்று இந்த கண்ணியின் கனக சபையோருடைய அரங்கினை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். அவரை பற்றி ஒரு சிறு தொகுப்போடு நான் விடயத்துக்கு வருகிறேன். 1928ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த மண்ணிலே அவதரிக்கிறார் நமது கண்ணியன் கனக சபை அவர்கள். உண்மையிலே அவர் ஒரு நாட்டுக்கூத்து பரம்பரையில் இருந்து வந்த ஒரு கலைஞர். இவரை நாங்கள் ஏன் இன்று இந்த மூதறிஞராக ஏற்றுகை போற்றுகிறோம் என்று சொன்னால், அவருடைய நாடகங்கள், அவர் ஆட்சி வைத்த நாடகத்தினுடைய எழுத்துருக்கள் அவ்வளவு இந்த மண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குழந்தைகளுடைய வாயிலும் வந்து கொண்டிருக்கின்ற வசனங்கள். உண்மையிலே அவர் ஒன்று நான் உங்களுக்கு இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நாடகம் 1950ஆம் ஆண்டு மானாபுரம் என்கிற நாடகம் இந்த ஆலய முன்னில் தான் மேடையேறி இருந்தது. நிகழ்வினுடைய தலைமையுரை இடம்பெறும். தலைமையுரையை நிகழ்த்துவதற்காக கருதனைப்பட்ட பிரதேசத்தினுடைய மதிப்பார்ந்த உதவி பிரதேச செயலாளர் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். உண்மையில் தற்போதைய இந்த சூழல், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே மரத்தில் இருக்கின்ற பழங்கள், பூக்கள் எல்லாம் எங்களுக்கு அழகாக தெரியும். ஆனால் வேறு பற்றி நாங்கள் சிந்திப்பது கூட, பண்பாடை பற்றி நாங்கள் சிந்திப்பது குறைவு என்பது அது மட்டுமல்ல. இன்று எங்களுடைய பண்பாடுகளை மதிக்கின்ற பண்புகள் குறைந்து செல்லும். மிக முக்கியமான ஒரு கவலை தரும்புடைய எங்களுடைய பண்பாடுகளை, பாரம்பரியங்களை எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதிலே பெரிய சவால்கள் இருக்கிறது. முக்கியமான காரணம் நாங்கள் வாழ்கின்ற சூழல். மிக முக்கியமாக நாங்கள் வாழ்கின்ற சூழலில் இருக்கின்ற டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட பெருமளவான பொழுதுபோக்குகள் எங்களுக்கு இவ்வாறான எங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த இந்த பொழுதுபோக்குகளை போற்றுகின்ற அந்த பண்பை எங்களிடம் மறைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பண்பாடு என்பது, இவ்வாறான விழாக்கள் மிக முக்கியமான ஒரு விடயம். என்று இந்த பண்பாட்டு விழாவின் ஆரம்பத்திலே ஒரு ஊர்வலம் இடம்பெற்றது. இந்த ஊர்வலத்திலே நாங்கள் பார்க்கின்ற அந்த சில பொருட்கள், அம்மி, உரல், இந்த அம்மி, ஆடுகள் போன்ற விடயங்களை இவ்வாறு நாங்கள் இந்த கொஞ்ச காலத்துக்கு பிறகு வேறு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இப்படி வாகனத்தில் ஏற்றி கொண்டு வருவோம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு, ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வேட்டி கட்டினார்கள். வேட்டியை காட்டுறதுக்கும் இப்படி வாகனங்கள் ஆக்களை ஏற்ற வேண்டி இருக்கலாம். வேட்டி, சாரி எல்லாத்தையும் கட்டி ஒரு ஆளை வாகனத்தில் ஏற்றி கொண்டு வருவோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு. போக போக இந்த மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கு. மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய பாரம்பரிய கலைகள். உண்மையில் இந்த பாரம்பரிய கலைகளை நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கு. இந்த மண், இந்த பாரம்பரியத்துக்கு பெயர் போனவர். நான் குறிப்பிட்டேன். இந்த மண்ணினுடைய இந்த பாரம்பரியத்துக்கு உதாரணமாக மரத்தை, அந்த மரத்தினுடைய ஆணி வேர் இந்த முள்ளியவளை இந்த கிராமத்திலே இருக்கின்ற, இந்த அயல் கிராமத்திலே இருக்கின்ற, இந்த பிரதேசத்திலே இருக்கிற வேர்கள் பல இடத்திலே ஊடுருவினாலும் முள்ளியவளை என்பது இந்த மண்ணிலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளியவளை என்பது ஆணி வேர்
ஊன்றிய ஒரு இடமாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த கலை பண்பாடை வளர்த்த ஒரு பிரதேசம். இதே மாதிரி யாழ்ப்பாணம், நான் யாழ்ப்பாணத்திலே நான் பிறந்தவன். ஆனால் நான் பிறந்த இடம் அல்ல, ஆனால் இணுவில் என்ற பிரதேசம் அங்கே இதுக்கு ஒப்பானதாக இருக்குது. பல இடங்களிலே கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில இடங்கள் பெருமளவான கலைஞர்கள் அந்த மண்ணிலே பிறந்து அந்த கலையை போற்றுகின்ற, அந்த பண்பாடை போற்றுகின்ற போக்குகளை காணும்போது அந்த மண் ஏதோ ஒரு வகையிலே பெயர் பெற்றதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மண்ணிலே இந்த கலை, இந்த பண்பாட்டு விழா இடம்பெறுவது ஒரு சிறப்பு. அடுத்த தலைமுறைக்கும் அதற்கடுத்த தலைமுறைக்கும் பாரம்பரியங்கள், சிறப்புகள், பண்பாட்டு விழுமியங்கள் கடத்தப்படும் என்றால் அது மிக இல்லை. மூத்த கலைஞர்கள் அனைவரும் விருது வழங்கி கௌரவம் செய்கின்ற இந்த மகிழ்வான நிகழ்வானது இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எம் மண்ணின் பெருமையும் தமிழும் இந்த நிலத்திலே செழித்தோங்கும் என்பதை பறைசாற்றியிருக்கின்றேன். ஈழத் திருநிலம் வாயார வாழ்த்துகிறோம். வாழி ஹம் தாய் அன்பு கொண்டு மெய்யுருகி கரம் கூப்பி நிற்போம். அறவழியில் நடை போட்டு சிரம் தூக்கி வெல்வோம். வீரமது பொங்கி நிற்கு தாயவளை வாழ்க, வெற்றியினை எமதாக்கும் தாயவளை வாழ்க. நாட்டிசையும் மலையறிய நர்த்தனங்கள் ஆடும், முழம் குதிரை ஒலி எழுப்ப முத்துக்களும் குவியும். வயல்வெளிகள் வரம்புகளில் வலம்புரிகள் ஊரும், மலைகளிலே மரங்களிலே மந்திகளும் தாவும்.
மற்றவை நடனத்தை தொடர்ந்து நாட்டால் பாடல் தற்போது இடந்து கொண்டிருக்குது. தற்பொழுது நடக்கின்றது இஸ்லாமிய கீதத்துக்கு நடனம். பாருங்கள். the